வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான அழகான கதையை பார்க்கலாம். மஞ்சள் நிற சட்டையில அழகா இருக்க இந்த பையன் தான் யாழன். ஹாய் யாழன். நீல நிற சட்டையில துரு துருன்னு இருக்கானே, இவன் தான் இன்பா. ஹாய் இன்பா. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. யாழன் படிப்புல பயங்கர கெட்டிக்காரன். அவன் இன்பாக்கு எல்லா படிப்பு விஷயத்திலயும் உதவியா இருப்பான். யாழன் எப்படி படிப்புல பயங்கர புத்திசாலியோ அது மாதிரி இன்பா விளையாட்டுல அசகாய சூரன். ரொம்ப நல்லா விளையாடுவான். என்னதான் நண்பர்களா இருந்தாலும் இன்பாக்கு அவன்தான் ரொம்ப திறமையானவன் அப்படின்னு ஒரு எண்ணம். அவன் மனசளவுல அவன்தான் ராஜா. ஒரு நாள் யாழன் இன்பா வீட்டுக்கு விளையாட போறான். இன்பா வீடு வெளியேந்து பார்க்க அரண்மனை மாதிரி இருந்தது. அவன் நின்னு அப்பா எவ்வளோ பெரிய வீடுன்னு நினைச்சான். அப்பா வீட்டுல அவ்வளோ பொம்மைங்க இருந்துச்சு. யாழனுக்கு ஒரு கரடி பொம்மைய பார்த்து ரொம்ப ஆசையாயிடுச்சு. அத கையில எடுத்து பார்த்தான். அதை எடுத்த நொடியில கோவத்தோட ஒரு குரல், யார் என் பொம்மையை எடுத்தது? கீழே வை அப்படி சொல்லி இன்பா யாழன் கூட கடுமையா சண்டை போட்டான். யாழன் சோகத்தோட வீடு திரும்பி அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, யாழன் நீ கவலையே படாத. நல்ல நண்பர்கள் எப்பவுமே பகிர்ந்துதான் விளையாடுவாங்க. இத கண்டிப்பா இன்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பான், சரியா? அடுத்த நாள் இன்பா அவனோட மற்ற நண்பர்களோட சேர்ந்து யாழனை ஏளனம் பண்ணி சிரிச்சான். யாழன் கிட்ட பொம்மையே இல்ல போலடா, ஏன் பொம்மையை எடுத்து விளையாடுறான் அப்படி சொன்ன உடனே யாழனுக்கு ரொம்ப அவமானமாயிடுச்சு. அந்த சமயத்துல ஸ்கூல்ல பெல் அடிச்சாங்க. டீச்சர் சொன்னாங்க, தேர்வுக்கு எல்லாரும் தயாராகுங்க. நம்ம யாழன் தான் கிளாஸ் லீடர். அதனால அவன் எல்லாருமே பென் பென்சில்லாம் எடுத்துட்டாங்களான்னு சரி பார்த்துட்டு இருந்தான். அப்போ இன்பா ரொம்ப பதட்டத்தோட அவனோட பேக்கை தேடுறத பார்த்தான். பக்கத்துல போய், என்னாச்சு இன்பா, ஏன் பதட்டமா இருக்க? அப்ப இன்பா சொன்னா, என் பென் பென்சில் எல்லாம் நான் மறந்து வச்சுட்டேன் யாழன், டீச்சருக்கு தெரிஞ்சா அடிப்பாங்க. அவன் கவலைப்பட்டதை பார்த்து யாழன் அவன் கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா பென் பென்சில் எல்லாம் இன்பாக்கு கொடுத்து உதவினான். இன்பா அவன் யாழனுக்கு செஞ்ச தவற நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். தன்னுடைய தவற உணர்ந்து யாழன் கிட்ட போய் இன்பா மன்னிப்பு கேட்டான். அப்ப யாழன் சொன்னா, பரவாயில்ல இன்பா, நீ என் நண்பன் தானே, உனக்கு உதவாம நான் வேற யாருக்கு உதவ போறேன்? அந்த அன்னைக்கு சாயங்காலமே இன்பா ஒரு பை எடுத்துட்டு யாழன் வீட்டுக்கு போறான். யாழன், யாழன் அப்படின்னு கதவை தட்டினான். கதவை திறந்த யாழனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா எந்த பொம்மையால அவங்களுக்கு சண்டை வந்துச்சோ அந்த பொம்மையவே திருப்பி கொடுக்கறதுக்கு இன்பா அதை எடுத்துட்டு வந்திருந்தான். யாழனும் அந்த பொம்மைய சந்தோஷமா வாங்கிக்கிட்டான். யாழனோட அம்மா சொன்ன மாதிரி இன்பாவும் நட்புல பகிர்தல் எவ்வளவு முக்கியம்னு உணர்ந்தான். யாழனுக்கும் ஒரு நல்ல நண்பன் கிடைச்சான். பகிர்தல் தானே நட்பின் அடித்தளம். நம்மளும் நம்ம நண்பர்கள் கிட்ட பகிர்ந்து வாழலாமா? மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம்.